கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் சிபிஎம் கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணம் செய்யலாம் என அறிவிப்பு வெளியிட்டார். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த தனக்குடி என்பவரது மகன் சஞ்சய்குமார் என்பவரும் திருத்துறைப்பூண்டி வரம்பியம் ரவி என்பவரது மகள் அமிதா இருவரும் தஞ்சாவூரில் கல்லூரியில் படிக்கும் போது காதல் மலர்ந்துள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் எட்டுக்குடி முருகன் கோவிலில் திருமணம் நடத்த இருந்த நிலையில் நேற்றைய முன்தினம் சஞ்சய்குமாரை அவரது பெற்றோர் தரப்பில் கடத்தி சென்றதாகவும் இதுகுறித்து பெண் வீட்டில் அளித்த புகாரின் பேரில் மதுரை பகுதியில் வைத்து அவரை போலீசார் மீட்டு அழைத்து வந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சிபிஎம் நகர அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் முருகனின் தலைமையில் இருவருக்கும் திருத்துறைப்பூண்டியில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. மேலும் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிற சாதி ஆணவ படுகொலைகளை கண்டித்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள், சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று. இருந்தாலும் அந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அண்மையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஆர் முத்தரசன், விசிகாவினுடைய நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட இந்த 3 பேரும் சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வலியுறுத்தினார்கள். அதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் தமிழகம் முழுவதும் இப்படி சாதி மறுப்பு திருமணம் நடைபெறுவதற்கு எதிராக பல்வேறு சாதி ஆணவ படுகொலைகளை நிகழ்த்துகிற அந்த சமூக விரோதிகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் சாதி மறுப்பு திருமணத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய வகையிலும் அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் சாதி மறுப்பு திருமணம் நடத்துவதற்கு திறந்தே இருக்கும். சாதி மறுப்பு திருமணங்களை, காதல் திருமணங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களில் நடத்தி கொள்ளலாம் என்று பகிரங்கமாக அறிவித்த பின்னணியில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே முதலில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய நகர மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் ஒரு முதல் சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த தம்பதிகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதையொட்டி திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் மனுவும் அளித்திருக்கிறோம். இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஆதரவாக இருக்கும். அதை நேரடியாக நின்று அந்த திருமணங்களையும் நடத்தி வைக்கும்.